ஈவன் நான் வந்து பேரண்ட்ஸ்க்கே இப்பெல்லாம் நான் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரீசெண்டா வந்து 10, 12 இயர்ஸ்லலாம் வந்து டயபெட்டிஸோட வந்தாங்க. அதுவும் நீங்க பார்த்தீங்கன்னா, நான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சின்ன பசங்களுக்கு வருதுன்னா டைப் 1 தான் வரணும். அதுதான் ஆமா, வந்து அதுதானே எல்லாருக்கும். ஆமா. ஆனா இப்ப 10, 12 இயர்ஸ்லலாம் வந்து டைப் 2 வர ஆரம்பிச்சிருது. அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட லைஃப் ஸ்டைல் நம்ம கேட்கும்போது நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப என்ன சொல்றது? ரொம்ப செடென்டரி லைஃப் ஸ்டைல். வெளில போய் பார்க்ல விளையாடுறது இல்ல, ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது இல்ல. ஆமா, ஃபோன்ஸ் இதுதான். 2வது ஃபுட். அவங்க என்ன கேட்குறாங்களோ வாங்கி குடுத்துறது. வீட்ல சமைச்சு குடுக்கறது அந்த மாதிரி இல்லாம, ஓகே இன்னைக்கு எனக்கு பீட்ஸா வேணுமா? ஓகே வாங்கி குடுத்துர்றேன். சிப்ஸ் வேணும், சாக்லேட்ஸ் வேணும், என்ன கேட்டாலும் வாங்கி குடுத்துர்றாங்க. ஸ்லீப்பு இப்ப இருக்கிற பசங்க நீங்க பார்த்தீங்கன்னா, 12 மணி வரைக்கும் ஃபோன் பார்த்துட்டே அப்பா, அம்மா தூங்கிர்றாங்க. ஆனா வந்து குழந்தைங்க தூங்க மாட்டேங்கிறாங்க. இது 1. 4வது ஸ்ட்ரெஸ். அவங்களுக்கு எத எப்படி கோப் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஸ்கூல்ல ஒரு மிஸ் திட்டுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆயிருது. ஹோம் ஒர்க் பண்ண சொன்னா ஸ்ட்ரெஸ் ஆயிருது. இது இது எப்படி அத வந்து கோப் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்க மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு சீக்கிரமா அந்த ஏஜிங் ஃபேக்டர வந்து ஜாஸ்தி பண்ணிரும். நம்ம நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எவ்ளோ ஃப்ரீக்வென்ட்டா நீங்க மீல் சாப்பிடுறீங்களோ, ஒரு நாளைக்கு நீங்க வந்து ஒரு 3 மீல்ஸ், 3 ஸ்நாக்ஸ் சாப்பிடுறீங்க அப்படின்னா, உங் ஒரு 3 மீல்ஸ் மட்டும் சாப்பிடுறவங்கள விட உங்களுக்கு ஒரு 40, 50% சீக்கிரமா ஏஜ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. புரியுது. அந்த ஏஜிங் வந்து சீக்கிரம் நடக்கும். வெளியில மட்டும் இல்ல, உள் உறுப்புகளும் வந்து ரொம்ப சீக்கிரம் ஏஜ் ஆயிரும். ஓகே.